தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு நடுவில் படத்தை பார்த்தாச்சு. படம் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு, என்ன மாதிரியான பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். கதை அப்படின்னு சொல்லி யோசிச்சோன்னா ட்ரைலர் வச்சு நம்ம ஒரு கதை யூகிச்சிருப்போம்ல. விஜய் அண்ட் கேங் அவங்க ஒரு டீமில் இருக்கிறாங்க, இந்த பக்கம் மோகன் வில்லனாக இருக்கிறார் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கேம். அதுதான் வந்து இந்த படத்தோட கதையாக இருக்கும். அது ரொம்ப பேசிக்கான ஒரு ஒன் லைன் தான். அதுக்கு மேலே இருக்கிற விஷயங்கள் தான் இந்த படத்தோட கதையாகவும் திரைக்கதையாகவும் இருக்குது. பட் அதில் எந்த விஷயத்தையுமே சொல்ல முடியலங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது. இப்படி படம் பற்றின ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட சொல்லாமல் ரிவ்யூ பண்ணுறது ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஸோ படம் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கோட் படம் ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னு தான் சொல்லணும். வெங்கட் பிரபு அவர்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டா இந்த படத்தை கொடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி எடுத்த மாதிரி தான் இந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சது. இந்த படத்தோட ஆரம்பத்துல இருந்து பிகினிங் முதல் ஷாட்ல இருந்து கடைசி வரைக்கும் வந்து விஜய் அவர்களோட பெரிய ஆளுமை தான் இந்த படத்துக்குள்ள இருக்கு. அவரை நம்ம எல்லா டைமென்ஷன்லயுமே இந்த படத்துக்குள்ள பார்க்குறோம். ரொம்ப விவரம் தெரிய ஆரம்பிச்சுல விஜய் ஃபேனா இருந்தேன் நான் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அப்போ ஒருத்தர் விஜய் எப்படி பார்த்தாரோ அதில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து விஜய் ஃபேன்ஸா இருந்துட்டு இருக்காங்கல்ல. எல்லா காலகட்டத்திலையும் விஜய் நம்ம எப்படி எல்லாம் ரசிச்சிருந்திருப்போம் அப்படின்னு இருக்கும்ல. எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக கலெக்ட் பண்ணி ஒரு முழுக்க ஒரு தளபதி ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கோட் படத்தை வெங்கட் பிரபு எடுத்திருக்காரு. அந்த வகையில தான் இந்த படத்தை வெங்கட் பிரபு விஜய் அவர்களுக்கு செஞ்ச ஒரு ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னு சொல்றேன். அப்படி படம் முழுக்கவே விஜய் அவர்களை வந்து பல ஏஜ் குரூப்ல, பல கெட்டப்ல, பல மாடுலேஷன்ஸ்ல, பல வேரியேஷன்ஸ்னு சொல்லிட்டு முழுக்க என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படமா தான் கோட் படம் இருந்துச்சு. அதுல விஜய் அவர்களோட பர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் அவர் நடிச்சிருக்க படங்களே தி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படினே சொல்லிடலாம். அந்த அளவுக்கு ஒரு மிரட்டலான நடிப்பை கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 3 ஏஜ் குரூப்ல இருக்கிற மாதிரியான கேரக்டர்ஸ் இந்த படத்துல ப்ளே பண்ணியிருக்காரு. நம்ம அந்த விசில் போட்டு சாங்ல பார்ப்போம்ல, அந்த ஏஜ் குரூப் ஒரு 35 வயசு அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஏஜ் குரூப் ஒன்று. அதுக்கப்புறமா அந்த அப்பா பையன் 2 பேர் இருக்கக்கூடிய அந்த போஸ்டர் ஒன்று பார்த்தோம்ல, அதுல அப்பா ஒரு 50 வயசு கிட்ட இருக்க ஒருத்தர், அதுக்கப்புறம் பையன் வந்து 25 வயசு கிட்ட இருக்க ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி இந்த 3 ஏஜ் குரூப்லயுமே அவ்வளவு அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. முழுக்க தளபதி ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட்டா தான் அவரோட நடிப்பு இருந்திருக்குது. இதுல வெங்கட் பிரபு குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். ஏன்னா இப்ப விஜய் படம் அப்படிங்கிறப்போ விஜய் சம்பந்தப்பட்ட என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம ஆட் பண்ணி விஜய் ரசிகர்கள் பயங்கரமா கனெக்ட் பண்ணி என்ஜாய் பண்ற மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சீன்லயுமே யோசிச்சு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காரு. நம்ம ட்ரைலர்ல பார்த்தோம்ல, கில்லி ரெஃபரன்ஸ் வர மாதிரி அந்த மருதமலை மாமணி அப்படிங்கிற அந்த சாங் விஜய் பாடிட்டு வருவார்ல, அந்த மாதிரி படம் முழுக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்ததா விஜய் படம் அப்படின்னா வந்து ஒரு பாட்டு, டான்ஸ், ஃபைட், சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேக்கேஜா இருக்கும் அப்படிங்கிறது தான் ரசிகர்களோட எதிர்பார்ப்பா இருக்கும். அந்த வகையிலுமே இந்த மாதிரி எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா தான் இந்த படத்தை வந்து ட்ரீட் பண்ணிருக்காரு வெங்கட் பிரபு. அதுல சின்ன குறைகள் இருக்கு, அது என்ன அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். பட் வந்து விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜான ஃபிலிம் பார்க்கணும். விஜய் படம் அப்படின்னா ஒரு ஆக்ஷன், பாட்டு, ஃபைட், சென்டிமெண்ட் அந்த மாதிரியான எல்லா விஷயங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டா பார்த்து பண்ணிருக்காரு வெங்கட் பிரபு. சாங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோட் படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடி படத்தோட பாடல்கள் பெரிய அளவுல இம்ப்ரெசிவா இல்ல அப்படிங்கிறது ஒரு ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான். ஆனா படத்தோட பார்க்கும்போது நிறைய சாங்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. குறிப்பா விசில் போடு சாங் நமக்கு பிடிச்ச அந்த 3 ஸ்டார்ஸும் சேர்ந்து ஸ்கிரீன்ல ஆடும்போதும் சரி, அந்த சாங் வரக்கூடிய பிளேஸ்மெண்ட்டும் சரி, அதுல அவங்க காட்டின விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. அதே போல சின்ன கண்கள் பாட்டு, அந்த பாட்டுமே விஜய் அவர்களோட வாய்ஸ்லயுமே பவதாரணி அவர்களோட குரலையுமே ஏஐ மூலமா ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அந்த பாட்டுமே அந்த படத்துல அந்த சீனோட சேர்த்து பார்க்கும்போது அந்த எமோஷன்ஸ் வந்து பெரிய அளவுல கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல ஸ்பார்க் சாங் இருக்கட்டும், மட்ட சாங், இப்போ ரீசெண்டா வந்த மட்ட சாங் இருக்கட்டும், இந்த 2 சாங்குமே தியேட்டர்ல வந்து கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அப்படின்னாலும் 2 பாடல்களுமே படத்துக்கு கம்ப்ளீட்டா தேவையில்லாத பாடல்கள் தான். ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்க ஒரு படத்துக்கு ஸ்பீட் பிரேக்கர்ஸா தான் இந்த 2 பாடல்களும் இருந்துச்சு அப்படின்னா மறக்க முடியாது. பட் ஸ்டில் எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல, தளபதி படம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு, அந்த பேக்கேஜ் ரசிகர்களுக்கு வந்து அந்த 2 பாட்டும் ரொம்ப கொண்டாட்டமா தான் இருந்திருக்கும். ஸோ ஓவராலா சாங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெரிய அளவுல ஏமாற்றம் இல்லாம படத்தோட சேர்ந்து பார்க்கும்போது என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய பாடல்களா தான் இருந்துச்சு. அதுல குறிப்பா அந்த சொர்க்கமே என்றாலும் அப்படிங்கிற பாட்டை வந்து கொஞ்சம் வேற வெர்ஷன்ல இந்த படத்துல ஒரு ரீமிக்ஸ் மாதிரி பண்ணி யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சாங்கோட அந்த பிளேஸ்மெண்ட்டும் சரி, அதை அவங்க ட்ரீட் பண்ணி இந்த விதமும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அந்த 2 சாங்ஸும் படத்துக்கு தேவையில்லை, கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருக்கு அப்படின்லாம் நம்ம யோசிச்சாலும் தியேட்டர்ல பார்க்கும்போது விஜய் அவர்களோட டான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவே அந்த பாட்டை வந்து பயங்கரமா ஆடியன்ஸ் என்ஜாய் பண்றதை நம்ம பார்க்க முடிஞ்சது. ஏன்னா டான்ஸ் பத்தி சொல்லவே தேவையில்லை, அவர் பிச்சு உதறிடுவாரு. அதுல இந்த டிஏஜிங் பண்ணியிருக்கிற விஜய் அவர் வரக்கூடிய பாடல்களை வந்து டான்ஸ்ல அட்டகாசம் பண்ணியிருக்காரு. ஒரு 25 வயசு விஜய் வந்து நம்ம திரும்ப பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துருந்துச்சு. அடுத்ததா படத்தோட மற்ற எலிமெண்ட்ஸ் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஃப்ளோ என்ன, அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது மட்டும் ஸ்பாயிலர் இல்லாம ஒரு டைம் பார்த்துடலாம். ஒரு முக்கியமான மிஷன்ல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு படம், அதுக்கப்புறம் வந்து அந்த மிஷனுக்கு அப்புறம் அந்த மிஷன் இன்வால்வ் ஆயிருந்தவங்க அவங்களோட ஃபேமிலிலாம் என்ன, அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான இன்சிடென்ட் நடக்குது, அதை தொடர்ந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கிற ஒரு படம் வந்து இன்டர்வல் கிட்ட ஒரு பீக்ல போயிட்டு நிக்குது. ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் சஸ்பென்ஸ் வந்து இன்டர்வல்ல ரிவீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோம்னா அவங்க யாரு என்ன அப்படிங்கிற விஷயங்கள் ரிவீல் ஆகுது. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கும் வில்லனுக்குமான சேசிங் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கிற படம் வந்து நம்ம ட்ரெய்லர்ல பார்த்த அந்த ஐபிஎல் டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்கிற மாதிரி விஷயங்கள் இல்ல, அந்த ஐபிஎல் கிரவுண்ட்ல வந்து கிளைமேக்ஸ் நடக்கிற மாதிரி படத்தை கொண்டு போய் முடிக்கிறாங்க. ஸோ அவுட்லைனா சொல்லணும்னா இதுதான் படத்தோட கதை. இதுல என்னென்ன விஷயங்கள் பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரக்கூடிய விஷயங்கள், விஜய் அவர்களோட என்ட்ரி வந்து அட்டகாசமா இருந்துச்சு. அதுல ஒரு சின்ன சர்ப்ரைஸுமே நமக்கு இருக்குது. அது என்ன எதுங்கிறது நீங்க தியேட்டர்ல தான் பார்க்கணும். நம்ம எவ்வளோ விஜய் படங்கள் வந்து அவரோட என்ட்ரி சீன்ஸ் ரொம்பவே எதிர்பார்த்து பார்த்திருக்கோம், பயங்கரமா கொண்டாடி இருக்கோம். பட் இது வந்து ரொம்பவே டிஃபரெண்டான ஒரு என்ட்ரி சீனா இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த சீன்ல இருந்து அந்த பர்டிகுலர் சர்ப்ரைஸ் எலிமெண்ட் தான். நிச்சயமா அது ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த ஃபேமிலி போர்ஷன்ஸ் காட்டுறாங்க. நம்ம இவங்க 3 பேரும் என்ன டீம்ல இருக்காங்க, விஜய், பிரபுதேவா, பிரசாந்த், இவங்க 3 பேரும். அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இவங்க இந்த ஃபேமிலிக்குள்ள இருக்கக்கூடிய கனெக்ட், பாண்ட், அந்த மாதிரி விஷயங்கள்
ஒரு சிலர் அந்த போர்ஷன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ரொம்பவே ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா போயிட்டு இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு டெப்தான ஸ்கிரீன் பிளே அந்த இடத்துல பண்ணியிருக்கிறதா தான் பட்டுச்சு. முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு சீனுமே தேவையில்லாம இருக்கிற மாதிரி தான் பார்த்துருந்துருக்காங்க. ஒரு சீனுமே அடுத்த சீனுக்கான லீடை கொடுக்குற மாதிரி சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் அந்த சீனுக்குள்ள ஆட் பண்ணி தான் பண்ணியிருந்தாங்க. அதையும் தாண்டி பார்த்தோம்னா நம்ம 90s ஃபேவரட் ஆக்டர்ஸ் எல்லாமே அந்த சீனுக்குள்ள இருக்காங்க. நம்ம பிரசாந்த் பிரபுதேவா, லைலா, ஸ்னேகா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம ரசிச்சு பார்த்த நபர்கள். அவங்க கூட தளபதி அவர்களை சேர்த்து பார்க்கறதுங்கிறது ரொம்பவே அழகா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சில அன்எக்ஸ்பெக்டடான இன்சிடென்ட்ஸ் எல்லாமே நடக்குது. அங்கேருந்து தான் படம் வந்து இன்னொரு கட்டத்துக்கு நகர ஆரம்பிக்குது. அதை தொடர்ந்து பயங்கர ரேசியா போயிட்டு இருக்க ஸ்கிரீன் பிளே வந்து இன்டர்வல் வந்து ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டை ரிவீல் பண்றாங்க. அந்த ட்விஸ்ட் நிறைய பேருக்கு பயங்கர எங்கேஜிங்கா இருந்ததாகவும் பயங்கர எக்ஸைட்டிங்கா இருந்ததாகவும் சொன்னாங்க. பட் எனக்கு என்னமோ அந்த ட்விஸ்ட் ரிவீல் ஆகிறதுக்கு முன்னாடியே இதுவா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அதுக்கான க்ளூ வந்து அதுக்கு முன்னாடி சீன்ஸ்ல நிறையவே இருந்துச்சு. மோரோவர் இதை தாண்டி என்ன இந்த இடத்துல காட்டிட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருந்துச்சு. அது என்ன அப்படிங்கறதால சொன்னா ஸ்பாயிலர் ஆயிருந்தனால அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுறேன். அந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் தவிர்த்துட்டு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே நீட்டா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் இனிமே தான் வந்து அந்த ஹீரோ வில்லன் ஃபேஸ் ஆஃப் எல்லாமே வரப்போது, பயங்கரமான ஆக்ஷன்ஸ் எல்லாமே இருக்க போது, பயங்கர ரேசியா இருக்க போது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்துச்சு. ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரியான காட்சிகள் தான் வச்சிருந்தாங்க. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அதை தாண்டி நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸுமே வச்சிருந்தாங்க. நிறைய ஸ்டார்ஸோட கேமியோ இருந்துச்சு, நிறைய ஆர்டிஸ்டோட ரெஃபரன்சஸ் இருந்துச்சு. நம்ம ரிலீஸ்க்கு முன்னாடி பேசிட்டு இருந்த எல்லா விஷயங்களுமே கிட்டத்தட்ட படத்துல இருக்குன்னு தான் சொல்லணும். சிவகார்த்திகேயன், த்ரிஷா இவங்களோட கேமியோ, MS டோனி பத்தின ரெஃபரன்ஸ், அதை வந்து விஜய் அவர்கள் கூட கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள், அஜித் ரெஃபரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காட்சி, இந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்ட அல்லது என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த எல்லா விஷயங்களுமே படத்துக்குள்ள இருக்குது. எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே பொருந்தி போயும் இருக்குது. எதையுமே அன்வான்டடா திணிச்ச மாதிரி இல்லாம ஒரு முக்கியமான சிச்சுவேஷன்ல அந்த இடத்துல அந்த விஷயங்கள் இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் மேக்ஸிமம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுல கதைக்கு சம்பந்தம் இல்லாது அப்படின்னு சொல்லணும்னா த்ரிஷா அவர்களோட கேமியோ மட்டும் தான். எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அவங்க ஒரு பாட்டுக்கு வராங்க, அந்த மட்ட சாங்ல அவங்க தான் டான்ஸ் ஆடுறாங்க. அது எந்த வகையிலுமே கதைக்கு தேவையில்லாதான். அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பட் அதுல என்ன ஒரு நல்ல விஷயம் அல்லது பாக்குறதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த விஷயம் அப்படின்னா, அந்த சின்ன வயசு விஜயும் த்ரிஷாவும் டான்ஸ் ஆடுறத பாக்குறதுக்கு நமக்கு வந்து அப்படி போடு சாங்கோட வைப் அந்த மாதிரி இருந்துச்சு ஓரளவுக்கு. அடுத்ததா சிவகார்த்திகேயன் கேமியோ, அவரோட கேமியோ இந்த படத்துக்குள்ள ரொம்பவே அட்டகாசமா பொருந்தி போற ஒரு காட்சியா தான் அமைஞ்சிருந்துச்சு. அவர் எந்த சீன்ல வராரு, என்னவா வராரு, ஏன் வராரு அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்லல. பட் அவர் சிவகார்த்திகேயன் வந்து விஜய் கிட்ட சொல்லக்கூடிய ஒரே ஒரு டயலாக் மட்டும் நான் சொல்றேன். எஸ்கே விஜய் பார்த்து சொல்றாரு, நீங்க வேற ஒரு முக்கியமான வேலையா போறீங்க, நீங்க அதை பாருங்க, நான் இதை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது வந்து சிவகார்த்திகேயன் வந்து விஜய்க்கு வந்து நீங்க அரசியலை பாத்துக்கோங்க, நான் சினிமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு மோட்ல அந்த டயலாக் இருந்ததும் நல்லா இருந்துச்சு. அடுத்ததா விஜயோட ஹியூமர், இந்த படம் முழுக்க பயங்கரமா சிரிக்க வச்சிருக்காரு. அதுவும் குறிப்பா அந்த சின்ன வயசு விஜய் வர்றாரு, 25 வயசு போர்ஷன்ல வரக்கூடிய அந்த கேரக்டர், அவர் பண்ணக்கூடிய பல விஷயங்கள் வந்து ஆடியன்ஸ் எல்லாமே தியேட்டர்ல பயங்கரமா என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கடைசியா எப்ப விஜய் அவர்கள் வந்து இந்த டைமென்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஞாபகமே வரலங்கிற மாதிரி இருக்குது. அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா, அவ்வளவு என்டர்டெய்னிங்கா, பயங்கர எந்தூசியாஸ்டிக்கா இருந்தாரு. அவரோட அந்த டைலாக் டெலிவரி, மாடுலேஷன், பாடி லாங்குவேஜ், இந்த மாதிரி எல்லா விஷயத்திலுமே சின்ன சின்ன ஒரு துள்ளல் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த கேரக்டர் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுமே விஜய் அவர்களோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டா தான் அமைஞ்சிருக்கும். அடுத்தது ஆக்ஷன். இந்த படத்துல வரக்கூடிய சண்டை காட்சிகள் ஒன்னொன்னுமே பட்டாசா படமாக்கப்பட்டிருக்குது. ஒரு காட்சியுமே அவ்வளவு ஸ்டன்னிங்கா இருந்துச்சு. வேற வேற நாடுகள்ல, வேற வேற லொகாலிட்டிஸ்ல, வேற வேற சிச்சுவேஷன்ஸ்ல நடக்கக்கூடிய நிறைய சண்டை காட்சிகள் இந்த படம் முழுக்க இருக்குது. எல்லா காட்சிகளுமே அவ்வளவு சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் தான் படமாக்கப்பட்டிருக்கு. அதுலயும் குறிப்பா கிளைமேக்ஸ் சண்டை காட்சி, அதை பத்தி எதுவுமே சொல்ல முடியாது நம்ம. பட் அந்த சீக்வன்சஸ் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதோட டியூரேஷன் கொஞ்சம் அதிகம் அப்படின்னாலுமே அந்த காட்சிகள் வரக்கூடிய ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அடுத்ததா விஜய் தாண்டி மற்ற ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரபுதேவா, பிரசாந்த் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் கொடுத்து தான் இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. சும்மா விஜய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் கூட வராங்க அப்படிங்கிற மாதிரியான கேரக்டர்ஸ் கிடையாது. இவங்க ரெண்டு பேருக்குமே வேற வேற டைமென்ஷன்ல கிளாஸ் அண்ட் மாஸ் கொடுத்திருக்காரு வெங்கட் பிரபு. அதுலயும் குறிப்பா பிரசாந்த் அவர்களுக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஸ்கோப் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. ரொம்ப அட்டகாசமா பண்ணியிருக்காரு. அதே போல பிரபுதேவா அவர்களுமே அவர் வந்து ஒரு ஒரிஜினல் ஆக்டர்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு யாரோட நடிப்புமே ரெஃப்ளெக்ட் ஆகாத மாதிரி தனித்துவமான நடிப்போடு இருக்கக்கூடிய ஒரு நடிகர், ரொம்பவே சூப்பரா பண்ணியிருக்காரு. அடுத்ததா ஸ்னேகா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் விஜய்க்கும் ஸ்னேகாவுக்கும் நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் ரொம்பவே அழகா படமாக்கப்பட்டிருந்துச்சு. இவர் குடிச்சிட்டு வந்து வைஃப் கிட்ட மாட்டிக்கிறது, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சமாளிக்கிறது, அந்த மாதிரி காட்சிகள் எல்லாமே ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு. மொரோவர் நமக்கு ரொம்ப பிடித்த நடிகர்கள் இந்த மாதிரியான அழகான சீக்வன்சஸ்ல நடிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே என்டர்டெய்னிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. அடுத்ததா மோகன் அவர்கள் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. ட்ரைலர் பார்த்து நம்ம புரிஞ்சிருப்போம் வில்லன் கேரக்டர் அப்படிங்கிறது. அதை வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. நமக்கு வந்து வில்லன் அப்படின்னா தமிழ் சினிமால நிறைய ஃபிளேவர்ஸ் பார்த்திருக்கோம். அதுல மோகன் சார் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஃபிளேவர் வந்து ரொம்பவே டிஃபரெண்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா அவர் நம்ம ட்ரைலர் பார்த்த டயலாக் இருக்குல்ல, காந்தி வேஷம் போட்டு பார்த்திருக்கேன், காந்திய வேஷம் போட்டு இப்பதான் பார்க்கறேன் அப்படிங்கிற டயலாக், அந்த டயலாகும் அந்த சீன் வரக்கூடிய இடமும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு இந்த படத்துல. அடுத்ததா மீனாட்சி சௌத்ரி யங் விஜய்க்கு வந்து பேரா வராங்க. அவங்கள நம்ம வந்து ஒரு ஹீரோயினா பார்க்காம ஒரு ஜஸ்ட் ஒரு கேரக்டரா பார்த்தோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பெரிய அளவு ஸ்கோப் இல்லை இந்த படத்துல. எப்படி விஜய்க்கு ஒரு தங்கச்சி இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த மாதிரி பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா ஓகே தான். ரெண்டு முக்கியமான சீக்வன்சஸ்ல அவங்களுக்கான ஸ்கோப் இருக்கு அப்படின்னாலும் அதை தாண்டி படத்துக்குள்ள அவங்களுக்கு பெரிய அளவுல வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்களை ஒரு ஹீரோயின் அப்படின்னு சொல்லி யோசிக்காம ஒரு முக்கியமான கேரக்டர் அப்படின்னு சொல்லி யோசிச்சோன்னா ஓகே தான். அதுக்கடுத்து யோகி பாபு அவர் வரக்கூடிய இடங்கள்ல காமெடி ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. காந்தி, நேரு, சுபாஷ் சந்திர போஸ், இந்திரா காந்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணக்கூடிய அந்த அலப்பறைகள் வந்து ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அடுத்ததா இந்த படத்துல என்னென்ன விஷயங்கள் பெரிய அளவுல எக்ஸைட் பண்ணல அப்படிங்கறத பத்தி பார்த்தோம்னா, ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான், இன்டர்வல் சீக்வன்ஸ்ல வரக்கூடிய அந்த ஒரு ட்விஸ்ட் வந்து பெரிய அளவுல எக்ஸைட் பண்ணல. ஏன்னா அது அதுவா தான் இருக்குங்கிறது அதுக்கு முன்னாடி வர காட்சிகளே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அதை தாண்டி இது இருந்துட முடியாது அப்படிங்கிறதுமே நம்மளோட அசம்ஷனா இருந்துச்சு. அது கூட ஓகே, அந்த இடத்துல ட்விஸ்ட் ஒர்க் அவுட் ஆனாலும் ஆகலனாலும் அது ஒரு நல்ல சீக்வன்ஸ் தான். அதுக்கப்புறம் படம் எதை நோக்கி போகுது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம்னா, செகண்ட் ஹாஃப் வந்து முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போக தான் ட்ரை பண்ணிருக்காங்க. படம் எங்கேயுமே தேங்கி போகாம அடுத்தடுத்த சீக்வன்ஸ் சொல்லிட்டு நகர்ந்து போயிட்டே தான் இருக்குது.
ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 2 பாடல்கள் மட்டும் நடுவில் தேவையில்லாம வந்துருந்துச்சு. அது ரெண்டையும் தவிர்த்திருந்தாங்கன்னா படம் இன்னுமே ஃபாஸ்டா இருந்திருக்கும். ஃபாஸ்டா இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, எந்த அளவுக்கு அது நம்மளை எங்கேஜ் பண்ணுது அப்படிங்கிறது முக்கியம். அந்த வகையில் இந்த செகண்ட் ஹாஃப் வந்து எந்த அளவுக்கு எங்கேஜ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதோட ஸ்கிரீன் பிளே ஓரளவுக்கு எங்கேஜ் பண்ண ட்ரை பண்ணியிருக்குது. அதுக்கு மேல இவங்க வந்து இந்த சர்ப்ரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த கேமியோஸா இருக்கட்டும், மற்ற ஆர்டிஸ்டோட ஸ்டார்ஸோட ரெஃபரன்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்து அங்கங்க சின்ன சின்ன ஹை கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் செகண்ட் ஹாஃப் பிளான் பண்ணியிருக்காங்க. அதெல்லாமே ஓகே தான், அதெல்லாமே சேர்ந்து நம்மள ஓரளவுக்கு என்டர்டெயின் பண்ணுது தான். ஆனா இந்த படத்துல வந்து வெங்கட் பிரபுவோட முந்தின படங்களான மாநாடு, மங்காத்தா அந்த மாதிரி படங்கள்ல பார்த்தா அந்த இன்ட்ரெஸ்டிங் பிளேங்கிறது மிஸ்ஸிங் தான். ஏன்னா மங்காத்தா, மாநாடு இது ரெண்டுலயுமே ஒரு இன்டெலிஜென்ட் பிளே ஒன்று இருக்கும். இன்டெலிஜென்ட் பிளேனா அதுல இருக்க கேரக்டர்ஸ் வந்து இன்டெலிஜென்ட்டா பிளே பண்றாங்கங்கறத பத்தி சொல்லல, அந்த விஷயங்களை பிரசன்ட் பண்றதுல ஸ்கிரீன் பிளேல ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கும். அது வந்து கண்டிப்பா இந்த படத்துல மிஸ்ஸிங்னு தான் சொல்லணும். நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கிளிஷேவா இருந்த மாதிரி இருந்துச்சு, நிறைய விஷயங்கள்ல கொஞ்சம் பிரெடிக்டபிளாவும் இருந்துச்சு. தமிழ் சினிமாவோட பெரும்பாலான படங்களோட கிளைமாக்ஸ்ல வரக்கூடிய அந்த ஒரு பால் அடைஞ்சு போன ஃபேக்டரி, அங்க வந்து வில்லன் ஹீரோ கூட்டிட்டு வந்து கடத்திட்டு வந்து கட்டி வச்சு விசாரிக்கிறது, அதுக்கப்புறம் அங்க ஒரு ட்விஸ்ட் நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி காட்சிகள் எத்தனையோ படங்கள்ல பார்த்துட்டோம், திரும்பவும் இந்த படத்துலயும் வருது. அதை தொடர்ந்து நிறைய ரன்னிங் சேசிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதுல வந்து வெங்கட் பிரபுவோட அந்த ஒரு இன்டெலிஜென்ட் பிளே அப்படிங்கிறது ஸ்கிரீன் பிளேல நிச்சயமா மிஸ்ஸிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். பட் அது தெரியாம இருக்கிற மாதிரி நிறைய நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த கிமிக்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க, கேமியோஸ், சர்ப்ரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள் செகண்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளேல இருக்கிறத நம்ம மறக்கவே முடியாது. அடுத்து டெக்னிக்கலா பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த டிஏஜிங் பத்தி பேசிடலாம். டிஏஜிங் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ட்ரோல் மெட்டீரியல் ஆயிட்டு இருந்தாலும் அதுக்கப்புறமா அவங்க சில சேஞ்சஸ் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. பட் ஃபைனல் அவுட் நம்ம பார்க்கும்போது ரொம்பவே ரெஃப்ரெஷிங்கா இருந்துச்சு, அவ்வளவு தூரம் கன்வின்சிங்கா தான் இருந்துச்சு. அந்த ஒரு 25 வயசு விஜய் அப்படிங்கறத வந்து நம்ம ஒரு மாதிரி இமேஜின் பண்ணிப்போம். அந்த ஷாஜகான் அந்த மாதிரி படங்கள் எல்லாம் பார்த்துட்டு யூத் பத்ரின்னு சொல்லிட்டு அந்த விஜயை முடிஞ்ச வரைக்கும் அப்படியே கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. அவரோட அந்த பிரசன்ஸும் சரி, பெர்ஃபார்மன்ஸும் சரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதை தாண்டி படத்துல நிறைய விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ் இருந்திருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து விஎஃப்எக்ஸ் அப்படின்னு தெரியாத அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமா தான் இந்த படத்துக்குள்ள பண்ணியிருக்காங்க. அடுத்து டெக்னிக்கலா ரொம்பவே பிரில்லியன்டான ஒரு ஃபிலிமா தான் எனக்கு இது பட்டுச்சு. ஏன்னா ஸ்கிரீன் பிளேல ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது எதுவுமே தெரியாத அளவுக்கு ஒரு ரேசியான ஃபிலிமா இந்த படத்தை காட்டினதுக்கு இதோட சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் எல்லா விஷயங்களுமே சேர்ந்து பயங்கரமா ஹெல்ப் பண்ணிருக்கு. ஓவராலா கோட் படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத யோசிச்சோம்னா, விஜய் அவர்களோட பலதரப்பட்ட டைமென்ஷன்ஸை ஒரு பலதரப்பட்ட வெரைட்டிஸோட பயங்கரமா பிரசன்ட் பண்ணியிருந்த வகையிலையும் சரி, படத்தையும் முடிஞ்ச வரைக்கும் எங்கேஜிங்கா கொண்டு போன வகையிலையும் கோட் எனக்கு ஒரு என்டர்டெய்னிங்கான ஃபிலிமா தான் இருந்துச்சு. திஸ் இஸ் ஆல் அபவுட் கோட் மூவி. நீங்களும் படம் பாருங்க. படம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.